பேர் சொல்லி கொடுங்க. விஜயராஜன் என்ற விஜயகாந்துக்கு அந்த கர்மம் எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ வாத்தியாருக்கு தானம் பண்றேன். இதுல எல்லாமே இருக்கு. அப்படியே வச்சு கொடுங்க. இதுல எல்லாமே போட்டோ எடுத்திருக்கு. பிராமணாய துப்யமகம் சம்பிரஜாதி தட்சிணை வச்சிருக்கா பாருங்க. அதுல வாங்குவாளே நீங்க கீழே நிக்கிறேன். அப்படி இருக்க கூடாது. சமமா நின்னுதான் கொடுக்கணும். சரி, ஓகே, சரி. நமஸ்காரம் பண்ணிக்கோங்க அவருக்கு. ஞான வைராக்கிய மோட்ச சாம்ராஜ்ய சித்திரஸ்தோ யஜமான்யஸ்ய சர்வாபீஷ்ட சித்திரஸ்தோ. தெரியுமா? இதங்க படுத்துற பாடு கொஞ்சம் இல்ல. கங்கையை காமிச்சிட்டு அப்படி நிப்பாட்டிக்கோங்க. நிப்பாட்டும் போது எடுத்துன்னு போலியா நீங்க? நமஸ்காரம். எல்லாம் விஜயகாந்த் ஐயாவோட வேலைகள்லாம் கரங்கள்லாம் இன்னைக்கு கர்மங்கள்லாம் அம்மா மூலியமா சௌரியமா நடந்தது. எல்லாம் அவருக்காக பிரார்த்திச்சுக்கோங்க. ஓம் நம சிவாய. சாஸ்திர வழக்கப்படி நான் இப்ப சின்ன பொண்ணார் 89ல விஜயகாந்த் தான் எனக்கு முதல்ல திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இது நாங்க எல்லாருக்குமே மறைச்சிட்டோம். ஏன்னா அவனுக்கு எல்லாமே நான் தான் அப்படிங்கறதுனால வேகமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்புறம் 20 ஜனவரியில வந்து மணிக்கர்மிகால கூட்டிட்டு வந்து நானும் விஜயகாந்தும் தான் பிரேமலதா கையால எல்லாம் பண்ணக்கூடாது, உன் கையால தான் எங்க அப்பா அம்மா கரை ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கையால தான் மணிக்கர்ணிகால வந்து நானும் விஜயகாந்தும் கரை ஏற்றணும். அதற்கப்புறம் தான் இந்த கல்யாணம், டம்மி கல்யாணம், போலியான கல்யாணம் உலகத்துக்கு அரிச்சு. கல்யாணத்துக்கு நாங்க போகும்போது கூட்டமா இருந்தது. நானே சினிமா தியேட்டர் ஓனர் அந்த ஃபேமிலி எல்லாம் திரும்ப வந்துட்டோம். அப்போ விஜயகாந்த் என்னை சந்திக்க வரும்போது நான் தான் சொல்றேன், திரும்ப நீ கல்யாணம் பண்ணு, திரும்பவும் எல்லாரும் அந்த தியேட்டர் ஓனர்கள்லாம் வந்து பாக்குற மாதிரி திரும்பவும் நீ நடத்துன்னு சொன்னேன். அது பிரேமலதாக்கு கோபமா வந்துச்சு. அதே மாதிரி அவர் நடத்துறாரு. நான் என்ன சொன்னாலும் விஜயகாந்த் கேட்பார். இந்த பிரேமலதா படுத்தினா பாடு கொடுமைகள் கொஞ்சம் இல்ல என்ன. அதனாலே நான் மறந்து ஊரை விட்டு வந்துட்டேன். மறக்கவே செஞ்சுட்டேன். இப்ப இறந்து 48 நாள் கழிச்சு எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்தது. தெரியுதா மாமா? தெரியுதா? 48 நாள்ல இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்து இப்ப நான் ஒரு கர்மம் பண்றேன். அப்புறம் உலக வழக்கப்படி எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. எங்க அப்பா அம்மா பார்த்த கல்யாணம் நான் பண்ணிக்கணுமே, அப்பா அம்மா பார்த்து பண்ணணும்ல. அது வந்து டிஆர் மகாலிங்கத்தோட தம்பி சிவராமையரோட பையன் கூட முதல் திருமணம் உலக வழக்கப்படி நடந்தது. அதை எங்க அப்பா பிரிச்சு கூட்டிட்டு வந்து 2வது திருமணம் சங்கர் கூட பண்ணாரு. ஆக கணக்குப்படி 3 தடவை கல்யாணம் நடந்திருக்கு. 1 மனசார தெய்வீக திருமணம், 2 உலக ஒப்புதல் திருமணம். இந்த 2வது திருமணத்திலயும் நான் ஒத்து போகல மாட்டேன்ட்டேன். அப்புறம் எங்க மாமியார் பயங்காட்டி தான் குழந்தை, அந்த குழந்தை இறந்து போய் தான் இப்போ உங்களுக்கு கர்மா எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். அப்பதானே சொன்னேன் முதல் கணவன் எனக்கு காட்டுது, சிராத்தம் பண்ண போறேன். அப்ப என்ன மகேஷ் மேல கோபம் இருந்துகிட்டே இருந்தது, சிவராமையரோட பையன் மேல. அவனுக்குலாம் நான் பண்ணமாட்டேன் மனசுக்குள்ளே சொன்னேன். ஆனா எனக்கு முதல் திருமணமே விஜயகாந்தோட தான் நடந்திருக்கு. அதனாலதான் நான் இப்ப பண்ணிட்டேன். ஓம் நம சிவாயா.